ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அகாடமி. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டைரக்டர். நாம் இப்போ பார்க்க போகிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்ட் 1க்கு நோட்டிஃபிகேஷன் நமக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி ப்ரொசீஜர் நம்ம ரவுண்ட் 1 கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவுன்சிலிங் ஓப்பன் பண்ணியிருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் நமக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2024-25க்கான செஷன் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ரவுண்ட் 1 ப்ராசஸிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங்க்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 21/8/2024 10 மணிலிருந்து 27/8/2024 5 மணி வரைக்கும் பேமெண்ட் யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணணும்னா ஜென்ரல் ரேங்கிங் 001லேருந்து ஜென்ரல் ரேங்கிங் 28,819 வரை இருக்கிறவங்க, 720 மார்க்லேருந்து 127 மார்க் வரைக்கும் இருக்கிறவங்க பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் ஜென்ரல் ரேங்கிங் 001லேருந்து ஜென்ரல் ரேங்கிங் 13,417 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஸ்கோர் 715லேருந்து 127 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக போட்டிருக்காங்க. அடுத்த ப்ராசஸ் என்னன்னா, அது முடிஞ்சதுக்கப்புறம் சீட் அலாட்மெண்ட் 28/8/2024 சீட் அலாட்மெண்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29/8/2024 ப்ரொவிஷனல் ரிசல்ட்னு அதாவது என்னென்னா கன்ஃபர்மேஷன் ரிசல்ட் கிடையாது, ஒரு ப்ரொவிஷனல் ரிசல்ட் அப்ராக்சிமேட்டாக இது உங்களுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு இதை தான் டீட்டெயில்ஸாக தருவேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டு ரவுண்ட் 1ஓட ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 30/8/2024 தான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு கிளியராக போட்டிருக்காங்க. அலாட்மெண்ட் லெட்டரை எப்போ நம்ம டவுன்லோட் பண்ணலான்னாக்கா உங்களுக்கு 30/8/2024 5/9/2024 மதியம் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா 5/9/2024 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் உங்களுக்கு ஜாயினிங் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணி நீங்கள் ப்ரொசீஜர் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங்க்கும் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கு 500 rupeesக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1000 rupeesக்கும் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது. ஆனால் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் சீட் பண்ணணும்னா 30,000 rupees பண்ணணும். இதே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் பண்ணுறாப்புல இருந்தால் 1 lakh rupees நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி கிளியர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 27/8/2024 5 மணிக்குள்ளார நம்மளோட சாய்ஸ் ஃபில்லிங் ஒர்க்காகவும் சாய்ஸ் லாக்கிங் ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களோட டியூஷன் ஃபீஸ், அதாவது உங்கள் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற டியூஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணி நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் அந்த அன்றைக்கி டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க கரெக்டான டைமுக்குள்ளார 5/9/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளார நீங்கள் டைரெக்டாக போய் காலேஜில் அந்த டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும்னு சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம காலேஜ் ப்ரொசீஜரில் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் டெபிட் கார்டாக இருந்தால் அக்கௌண்ட்டில் சஃபிஷியன்ட் ஃபண்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது போக கிரெடிட் கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கிரெடிட் லிமிட்டும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் அந்த டயத்தில் நம்ம ஈஸியாக பே பண்ணிவிட்டு நமக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ண முடியும்னு கிளியர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சொல்கிறது தாங்க, உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒன்ஸ் காலேஜ் போனீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் சப்மிட் பண்ணணும். எல்லாமே டிஜிட்டல் மீன்ஸ் ஸ்கேன் பண்ணுற கூட ஃபார்மேட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த டிலேவும் ஆகாது. சரிங்களா? அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ப்ரொசீஜரும் கம்ப்ளீட் பண்ணணும். என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறது வெப்சைட்டில் தான் நீங்கள் எவ்ரி டைம் செக் பண்ணுமே தவிர உங்களுக்கு இண்டிவிஜுவலாக யாருக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு கிளியராக டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ரெகுலராக வெப்சைட் வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு என்ன டேட் அண்ட் டைமிங்கெல்லாம் என்ன அலோகேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி உங்கள் கவுன்சிலிங்கை ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி காலேஜ் அட்மிஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை பயன்படுத்தி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அதை ப்ரீ பிளானடாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சு நீங்கள் கவுன்சிலிங் ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒன் அகாடமியில் நீட் 2025 ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம் அட்மிஷன் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 பார்த்தீங்கன்னா முதல் வருடத்திலேயே முதல் முயற்சியிலேயே சக்ஸஸ் பண்ணவங்க இருக்காங்க. ஓகேங்களா?
அது போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கரெக்டாக 10 மாதம் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஈஸியாக நல்ல ஸ்கோர், பெஸ்ட் ஸ்கோர் எடுத்து சக்ஸஸ் ஆகிட்டாங்க. ஒரு நல்ல பெஸ்ட் டாக்டராக வருவாங்க. இப்போ அகாடமியில் பார்த்தீங்கன்னா நல்ல காற்றோட்டமான சூழ்நிலையில் ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான கிளாஸ் அண்டு லிவிங் ஏரியா, வாஷ்ரூம்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒரு எக்யூப்டாகவும் இருக்குது. அது போக வந்து இங்கே உணவு முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஜெனிக்காகவும் வீட்டு முறை சமையலாகவும் அவங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம். இது ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 500+ யார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ நீட்டில் அவங்களுக்காக வந்து ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு வந்து டேர்முக்கு 40,000 ருபீஸ் தான் அவங்களுக்கு நாங்கள் சார்ஜே பண்ணுறோம். டோட்டலாகவே 3 டேர்ம்ஸ் தான் அவங்களுக்கு எல்லாம், அதாவது இன்க்ளூடிங் ஃபுட்டு, ஹாஸ்டல், புக் மெட்டீரியல், கோர்ஸ் ஃபீஸ் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு இவ்வளோ தான் சார்ஜஸ். இந்த யூட்டிலைசேஷன் பயன்படுத்தி நீங்கள் அகாடமியில் சேருங்க, டாக்டராகி போங்க. தேங்க்யூ.